சர்வதேச போதை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு திண்டுக்கல்லில் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி மாவட்ட ஆட்சியர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். 500க்கு மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்பு. சர்வதேச போதை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி திண்டுக்கல்லில் நடைபெற்றது. பொதுமக்களிடையே போதை ஒழிப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் போதைப் பொருளுக்கு எதிரான கையெழுத்து இயக்கம் மற்றும் செல்ஃபி பாயிண்ட் ஆகியவற்றுடன் இந்த மாரத்தான் போட்டி போதைப் பொருளுக்கு எதிரான உறுதிமொழியுடன் தொடங்கியது. உறுதிமொழியினை மாவட்ட ஆட்சியர் கூற அனைத்து மாணவ மாணவிகளும் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். மூலம் போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் வேரறுக்க அரசுக்கு துணை நிற்பேன். மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நல்வாழ்விற்கும் நான் அர்ப்பணிப்புடன் பங்காற்றுவேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன். திண்டுக்கல் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மாவட்ட ஆட்சித்தலைவர் துர்காமூர்த்தி அவர்கள் கலந்து கொண்டு மாரத்தான் போட்டியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம் கலந்து கொண்டு சிறப்பித்தார். இப்போட்டியில் 14 வயதுக்கு மேற்பட்ட மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் என 500க்கு மேற்பட்டோர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். ஆண்கள் மற்றும் பெண்கள் என இருபாலருக்கு தனித்தனியாக 5 கிலோமீட்டர் தூரம் மாரத்தான் போட்டி நடத்தப்பட்டன. பெண்களுக்கான மாரத்தான் போட்டி திண்டுக்கல் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தொடங்கி ஆர்த்தி தியேட்டர் சாலை, ஆரம் காலனி, அஞ்சலி ரவுண்டானா, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வழியாக மாவட்ட விளையாட்டு அரங்கை நிறைவுற்றது. அதுபோல் ஆண்களுக்கான மாரத்தான் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தொடங்கி தலைமை தபால் நிலையம், பேருந்து நிலையம், ஆரம் காலனி, அஞ்சலி ரவுண்டானா மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வழியாக மாவட்ட விளையாட்டு அரங்கை முடிவடைந்தது. போதைப் பொருள் இல்லாத சமுதாயத்தை உருவாக்கும் நோக்கில் திண்டுக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன.